வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்கப் போவது உலகிலேயே மிகச் செல்வந்த நாடுகள் எவை, அந்த நாடுகள் ஏன் இவ்வளவு பணக்காரமாக இருக்கின்றன, இயற்கை வளங்கள், தொழில்நுட்ப வளர்ச்சி, வணிகம், நிதி சேவைகள் மற்றும் மக்கள் வாழ்க்கைத் தரம் போன்ற பல காரணங்களை வைத்து இந்த பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது. அப்படியானால் 10வது இடத்திலிருந்து தொடங்கலாம். 10வது, கனடா. உலகிலேயே பரப்பளவில் மிகப்பெரிய நாடுகளில் ஒன்று. இயற்கை வளங்கள், கனிம வளங்கள், எண்ணெய், மரவளங்கள் போன்றவை கனடாவின் பொருளாதாரத்தின் முக்கிய தூண்கள். மேலும் தொழில்நுட்ப வளர்ச்சி, கல்வி, உயர்ந்த வாழ்க்கைத் தரம் ஆகியவை கனடாவை உலகின் செல்வந்த நாடுகளில் ஒன்றாக மாற்றியுள்ளது. 9. ஐஸ்லாந்து மிகக் குறைந்த மக்கள் தொகை கொண்ட நாடாக இருந்தாலும் ஐஸ்லாந்து பொருளாதார ரீதியாக மிகவும் வலுவான நாடு. புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், மீன்வளம், சுற்றுலா மற்றும் நவீன நிர்வாகம் இந்த நாட்டின் பொருளாதாரத்தை நிலைநாட்டியுள்ளது. சிறிய நாடாக இருந்தாலும் வருமானம் மிக அதிகம். 8. யுஏஇ, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ். யுஏஇ என்றால் முதலில் நினைவுக்கு வருவது எண்ணெய் வளம், ஆடம்பர நகரங்கள், சுற்றுலா. எண்ணெய் வருமானத்தை சரியான முறையில் முதலீடு செய்து வணிகம், விமான சேவை, சுற்றுலா, ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளில் யுஏஇ மிகப்பெரிய வளர்ச்சியை அடைந்துள்ளது. 7 நார்வே உலகிலேயே சிறந்த வாழ்க்கைத் தரம் கொண்ட நாடுகளில் ஒன்று. எண்ணெய் மற்றும் எரிவாயு வருமானத்தை மக்களின் நலனுக்காக பயன்படுத்தும் சிறந்த சமூக நலத்திட்டங்கள் இந்த நாட்டின் மிகப்பெரிய பலம். அதனால் நார்வே இந்த உயர்ந்த இடத்தை பெற்றுள்ளது. 6. சுவிட்சர்லாந்து என்றால் உலக புகழ்பெற்ற வங்கிகள், உயர்தர கடிகாரங்கள், நிதி சேவைகள் என்று சொல்லலாம். உலகம் முழுவதும் உள்ள பணக்காரர்கள் தங்கள் பணத்தை பாதுகாக்கும் இடம் சுவிட்சர்லாந்து என்றே சொல்லலாம். இதுவே இந்த நாட்டின் செல்வத்தின் முக்கிய காரணம். 5. கத்தார். கத்தார் உலகிலேயே அதிக வருமானம் கொண்ட நாடுகளில் ஒன்று. இயற்கை எரிவாயு வளம்தான் இந்த நாட்டின் பிரதான வருமானம். மிகக் குறைந்த மக்கள் தொகை மற்றும் மிக உயர்ந்த வருமானம் கத்தாரை இந்த இடத்தில் வைத்துள்ளது. 4. அயர்லாந்து. பெரிய பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்கள், உதாரணமாக ஆப்பிள், கூகுள், மைக்ரோசாஃப்ட் போன்ற நிறுவனங்கள் அயர்லாந்தில் தங்கள் ஐரோப்பிய தலைமையகங்களை அமைத்துள்ளன. இதனால் வேலைவாய்ப்புகள், முதலீடுகள் மற்றும் வருமானம் அயர்லாந்தின் பொருளாதாரத்தை வேகமாக உயர்த்தியுள்ளது. லுக்சம்பூர் மிகச்சிறிய நாடாக இருந்தாலும் நிதி சேவைகள் மற்றும் வங்கித்துறையில் உலகின் முன்னணி நாடுகளில் ஒன்று. லக்சம்பர்க். ஒருவருக்கு வரும் வருமானம் மிகவும் அதிகம் என்பதால் இந்த நாடு 3ஆம் இடத்தை பிடித்துள்ளது. 2. சிங்கப்பூர். ஒழுங்கான நிர்வாகம், தொழில்நுட்ப வளர்ச்சி, சர்வதேச வர்த்தக மையம் என்ற அடையாளம் சிங்கப்பூரின் மிகப்பெரிய பலம். ஊழலில்லாத ஆட்சி மற்றும் திட்டமிட்ட வளர்ச்சி சிங்கப்பூரை உலகின் முன்னணி பொருளாதார நாடாக மாற்றியுள்ளது. 1. லீக்டன்ஸ்டைன். மிகக் குறைந்த மக்கள் தொகை கொண்ட இந்த சிறிய நாடு உலகின் செல்வந்த நாடுகளில் முதலிடத்தை பிடித்துள்ளது. ஒருவருக்கு வரும் வருமானம் மிக அதிகமாக இருப்பதே இதன் முக்கிய காரணம். நிதி சேவைகள், தொழில்துறை மற்றும் நிலையான பொருளாதாரம் லீக்டன்ஸ்டைனை உலகின் மிகச் செல்வந்த நாடாக மாற்றியுள்ளது. முடிவாக, இந்த நாடுகள் அனைத்தும் இயற்கை வளங்களை சரியாக பயன்படுத்தி, தொழில்நுட்பம் மற்றும் நிர்வாகத்தை மேம்படுத்தி, மக்களின் வாழ்க்கைத் தரத்தை உயர்த்தியதால் உலகின் செல்வந்த நாடுகளாக மாறியுள்ளன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐகானை பிரஸ் செய்ய மறக்காதீர்கள்.